குமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே இணையம் வர்த்தக துறைமுக திட்டத்தை கைவிடக் கோரி தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட முயன்ற மீனவர் போராட்டத்திற்கு போலீசார் அனுமதி மறுத்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் முருகன். தொடர் உண்ணாவிரத போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ளதற்கு மீனவர் தரப்புல என்ன சொல்லப்படுது? இது குறித்து சொல்லுங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மார்த்தாண்டம் அருகே இணையம் பகுதியில் குளச்சல் துறைமுகம் அமைப்பதற்கான முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதனால தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்ற பிரச்சனையை சொல்லி மக்கள் பல்வேறு போராட்டங்கள், கடலோர மக்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு உண்ணாவிரதம் இருக்கிற இணையம் பகுதியில் உண்ணாவிரதம் இருப்பதற்காக முயற்சி எடுத்தார்கள். இதற்கு காவல்துறை அனுமதி மறுத்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த ஊரில் உள்ள மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றார்கள். இது குறித்து நம்முடைய இங்கு இருக்கும் போராட்ட குழுவினுடைய நபர்களிடம் இது குறித்து கேட்போம். சார், இது சம்பந்தமா உங்களுடைய கருத்துக்களை எங்கிட்ட சொல்லுங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இணையம் கடல் பகுதியில் 27,575 கோடி ரூபாய்க்கு ஒரு மெகா வர்த்தக துறைமுக திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வர்றதாக இங்க மக்களிடையே மிகப்பெரிய பீதியை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. அந்த திட்டம் என்னன்னா, கடலுக்கு உள்ளால 30 சதுர கிலோமீட்டருக்கு கடலை மணல்களால நிரத்துறாங்களாம். கடற்கரையில இங்க இருந்து உள்நாட்டு பகுதியில் விவசாய நிலங்கள், விவசாயிகளுடைய குடியிருப்புகள், விவசாயத்திற்கான பாசன பகுதிகள், கோயில்கள், ஆலயங்கள், மசூதிகள், வழிபாட்டு தலங்கள், பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள் இருக்கக்கூடிய சுமார் 10 கிலோமீட்டர் பகுதிக்கு 4 வழிச்சாலை என்றும் ரயில்வே வழித்தடம் என்றும் 500 மீட்டர் அகலத்திற்கு 12 கிலோமீட்டர் நீளத்திற்கு விவசாய நிலங்களையும் விவசாயிகளுடைய குடியிருப்புகளையும் பூர்வீக மக்களினுடைய வாழ்வாதாரத்தையும் அளிக்கின்ற விதமாக மெகா திட்டத்தை கொண்டு வர போறாங்களாம். ஒரு 50 கோடி ரூபாய்க்கான ஒரு மீன்பிடி துறைமுகத்தை கேட்டு 50 வருஷம் போராடுறோம். இந்த மீனவ மக்களினுடைய கோரிக்கையை, 50 கோடி ரூபாய்க்கான கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளாத அரசு, நாங்க கேட்காம பன்னாட்டு முதலாளிகளுக்கு லாபம் கொளிக்கின்ற விதமாக 27,500 கோடி ரூபாய்க்கு இந்த கடலையும் கடற்கரையையும் விவசாய நிலங்களையும் கொள்ளையடிப்பதற்கு அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வருது. இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டால் இந்த கடற்கரையில் இருக்கக்கூடிய மக்களினுடைய குடியிருப்புகளும் வாழ்வாதாரங்களும், விவசாய பகுதியிலே இருக்கக்கூடிய விவசாய மக்களினுடைய நிலங்களும் குடியிருப்புகளும் வாழ்வாதாரங்களும், அதே போன்று கடலை ஒட்டி இருக்கக்கூடிய இறைமந்துறையிலிருந்து நீரோடி வரைக்குமான கடற்கரை கிராமங்களும், குளச்சலிலிருந்து ராஜாக்கமங்கலம் துறை வரைக்குமான கடற்கரை கிராமங்களும் இந்த கடலினுடைய சீற்றத்தால், கடல் அரிப்பினால் இந்த கிராமங்கள் இல்லாமலே போய்விடும். அப்படிப்பட்ட ஒரு அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு துறைமுகத்தை கொண்டு வரக்கூடாதுன்னு தான் நாங்க இந்த போராட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா, கொச்சின் பகுதியில, கேரளாவின் கொச்சின் பகுதி, நீங்கள் இப்போது அந்த நிர்வாகி கூறியதை கேட்டீர்கள். இதுதான் இன்றைக்கு உள்ள நிலைமை. மார்த்தாண்டத்திலிருந்து முருகன்.